سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். நாம் தொடர்ந்து கபருடைய மன்னரையுடைய செய்திகளை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறோம். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவித்து தருகிற கபரை பற்றிய ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ஒரு முறை மன்னரையில் நிற்கிற நேரத்தில் அடக்க ஸ்தலத்தில் இருக்கிறாங்க, மன்னரில் இருக்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அங்கே இருக்கிற கபர்களை சுட்டி காட்டி சொல்கிறாங்க, இன்ன ஹாதிஹில் குபூர, இந்த அடக்க ஸ்தலங்கள் இருக்கிறதே, இந்த மன்னரைகள் இருக்கிறதே, மம்லூ அத்துன் துல்மத்துன் அலா அஹ்லிஹி அலா அஹ்லிஹா, நிச்சயமாக இந்த மன்னரைகள் அவற்றில் உள்ளவர்கள் அவர்களோடு சேர்ந்து இது இருளால் நிரம்பி இருக்கிறது, இருள் சூழ்ந்து இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்கிறாங்க. கபர் வெளிச்சம் இல்லாமல் அங்கே உள்ளே வச்ச உடனே இருள் சூழ்ந்து இருக்கிறது. இயல்பு தானே, மேலே சுத்தம் மண்ணை போட்டு மூடிடுறோம், உள்ளே என்ன இருக்கும், வெளிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இருள் சூழ்ந்து இருக்கிறது சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல யூ நவ்வருஹா, அல்லாஹ் அனசரான்னு சொன்னால் அதை வெளிச்சம் உள்ளதாக பிரகாசம் உள்ளதாக அல்லாஹ் ஆக்குகிறான். எப்போ அப்படின்னு சொன்னால் சொல்கிறாங்க, பி ஸலாத்தி அலைஹிம், நான் அவர்களுக்காக வேண்டி செய்கிற அந்த பிரார்த்தனையை கொண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் அவர்களுக்காக வேண்டி செய்கிற பிரார்த்தனையை கொண்டு அந்த கபரில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனை என்பது மிக முக்கியமான செய்தி. இந்த இடத்துல நாம் இன்னொரு செய்தி விளங்கணும். முஸ்லீமில் பதிவாகியிருக்கிற செய்தி இது. 956வது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. அன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க உயிரோடு இருந்தாங்க, ஜீவித்து இருந்தாங்க. கபரில் பார்த்து சொன்னாங்க, இங்கே இருளாக இருக்குது, நான் இப்போது அவங்களுக்காண்டி துவா செய்கிறேன், அங்கே கபர் உடனே என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அதை பிரகாசமாக்குறான்னு சொல்லி சொன்னாங்க. அன்னையோட முடிஞ்சிருச்சான்னு சொன்னால் இல்லை. எந்தெந்த கபர்களில் எல்லாம் மூமின்கள் அடக்கப்படுகிறார்களோ அந்த கபர்களில் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பிரார்த்தனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது நாம் இந்த ஹதீஸிலே பார்க்கிற செய்தி. ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்மள பாவம் என்பது இயல்பான ஒரு விஷயம். மனிதன் அப்படித்தான் அல்லாஹ் அந்த உணர்வுகளோடு தான் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். பாவம் செய்கிற உணர்வோடு தான் படைச்சு வச்சிருக்கிறான். சில பாவங்களின் காரணத்தினால் இருள் சூழ்ந்தாலும் கூட நம்மிடத்தில் அல்லாஹை பற்றியும் ரசூலை பற்றியும் அந்த எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற காரணத்தினால், ஈமான் இருக்கிற காரணத்தினால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ இருக்கிறதே நம்முடைய கபர்களை வெளிச்சமாக்குகிறது அப்படிங்கிறது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சஹீஹான ஹதீஸுடைய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இந்த ஹதீஸை ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. நமக்கெல்லாம் சந்தேகம் வரும், அவங்களே மௌத்தா போயிட்டாங்க, எப்படி நமக்கு துவா செய்வாங்கன்னு சொல்லிட்டு. அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல என்ன செய்கிறாங்க சொன்னால், கபரிலே எல்லாருக்குமே அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஹயாத்தை கொடுக்குறான். குறிப்பாக நல்லவர்களுக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் அந்த அவர்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு ஹதீஸில் சொல்லப்படுகிறது, கபரில் அடக்கின உடனே, கபரில் அடக்கம் செய்யப்பட்ட உடனே ஒரு கூட்டத்தார், மூமீன்களாக இருந்த ஒரு கூட்டத்தார் சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா சொல்லி அறிவிக்கிறாங்க. இப்னு மாஜாவில்
இந்த செய்தி பதிவாயிருக்கு அப்படிங்கிறதும் பார்க்கிறோம். என்ன செய்தின்னு சொன்னால், ஒருவர் கபரிலே அடக்கம் செய்யப்படுகிறார். அப்படி அடக்கம் செய்யப்பட்ட உடனேயே இறந்தவர் மண்ணறைக்குள்ளே இப்போ வைக்கப்படுறார். இறந்துட்டாரு, கொண்டு போய் மன்னரில் வைக்கிறாங்க. வைக்கும் பொழுது அவர் எப்படி அதை பார்க்கிறார்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா தஹலல் மையித்துல் கபுர, கபருக்குள்ள கொண்டு போய் அந்த மையத்தை வைப்பாங்கன்னு சொன்னா, முஸ்லிலத்து ஷம்சு இந்த உரூபிஹா, சூரியன் மறையும் பொழுது எப்படி அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி கொண்டு வருமோ, சூரியன் மறையும் போது என்ன ஆகும்? மறைய கிழக்கிலிருந்து இருள் அப்படியே புறப்பட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்படியே வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா மங்கிக்கிட்டு இருக்கும். அது போன்ற ஒரு நிலையை அவர்கள் பார்ப்பார்கள். யாரு? பொதுவாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மையத்து அந்த மையத்துன்னு தனியாலாம் சொல்லலை, எல்லா மையத்துக்குமே சொல்றாங்க. இதா தஹலல் மையத்து, ஒரு மையத்து அடக்கம் செய்யப்படும்னு சொன்னா, அந்த மையத்து பார்க்கும் சூரியன் மறையும் பொழுது எப்படி வெளிச்சம் மங்குமோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த மன்னரையில் அடக்கம் செய்யப்படுகிற அந்த இறந்து போனவர் பார்ப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே அவர் என்ன செய்வார்னு சொன்னா, அடக்கம் செஞ்சாச்சு, இப்போ ஃபயஜ்லிசு, அவர் எந்திரிச்சு உட்காருவார். என்ன செய்வார்? உட்காருவார். இது யாருன்னு சொன்னா, உலகத்திலே தொழுகை யாரிடத்திலே இருந்ததோ, தொழுகை அல்லாஹுதான் என்னுடைய ரப்பு, நான் அவனுக்கு அடிமை என்ற அடிப்படையிலே யார் அந்த தொழுகையை சரியாக நிறைவேற்றி கொண்டே வருகிறார்களோ அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவர் எந்திரிச்சு உட்காருவாரு. எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே எம்சஹு ஐனைஹி, 2 கண்களையும் அப்படி கசக்கி விடுவார். ஏன் கசக்கி விடுறாருங்க? வெளிச்சம் மங்களா இருக்கு, நம்ம கண்ணு தான் சரியில்லையா, இல்லை இப்படிதான் கண்ணை கசக்கி விட்டு பார்ப்பார். சமயங்கள் நமக்கோட சமயங்கள் என்ன செய்வோம், தூக்கத்துலேருந்து அப்படி எந்திரிச்ச உடனே ஒரு மாதிரியா தெரியும், கண்கள்லாம் கசக்கி விடுவோம். அப்படி கண்களை கசக்கி விடுவார். கசக்கி விட்டுட்டு இப்ப பார்த்துட்டு சொல்லுவாரு, என்னை விடுங்கள், என்னையும் கொண்டு இங்க வச்சிருக்கிறீங்க, கபர்ல வச்சிருக்கிறீங்களே, கொஞ்ச நேரம் என்னை விடுங்க. ஏன்னு கேட்டா, உசல்லி, நான் இப்பொழுது தொழ வேண்டும். பழைய சிந்தனை அவருக்கு, உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது தொழுது கொண்டே இருந்தார் அல்லவா, அந்த சிந்தனையோடு அவர் சொல்லுவார், என்னை விடுங்க, என்னை கூட நீங்க வச்சுட்டீங்களோ, உள்ள வச்சிருக்கீங்களே, ஒரு மாதிரியா வெளிச்சம் இல்லாம இருக்க, வெளிச்சம் குறைவா தெரியுது, நான் தொழணும், என்ன செய்யுங்க, கொஞ்ச நேரம் விடுங்க என்று என்ன செய்வார்னு சொன்னா, அந்த கபரில் அடக்கம் செய்யப்படுகிற மையத்து சொல்லுவார் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுனன் இப்னு மாஜாவுல, சஹீஹ் இப்னு மாஜாவுலையும் இந்த செய்தி பதிவாயிருக்கு அப்படிங்கிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். கபருடைய நிலைமை இருக்கிறதே வித்தியாசமான நிலைமை, வித்தியாசமான, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வித்தியாசமான நிலைமைகள். குறிப்பா அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கிடைக்கிற அந்த நிலைமை இருக்கிறதே, அது ரொம்ப அற்புதமான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆ நாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது நாம் இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு செய்தியாக இருக்கு. அது மட்டுமல்ல, பாருங்க, அந்த தொழுகையாளி, அந்த ஈமான்தாரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ யாருக்கு கிடைக்கிறதோ அவருக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, அவருடைய மன்னரை 70க்கு 70 சொல்ல இந்த வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க. எப்படி பாருங்க, சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சும்ம யுஃப்ஸஹு லஹு ஃபீ கபரிஹி, அவருடைய கபரு விசாலமாக ஆக்கப்படும், 70 திரான் ஃபீ 70க்கு 70, சுத்தி இந்த பக்கம் 70, அந்த பக்கம் 70, அந்த பக்கம் 70 முழங்கள் என்ன செய்யும் சொன்னா, அந்த கபரு விசாலமாக்கப்படும். அது மட்டுமல்ல, சும்மா யுனவ்வரு லஹு ஃபீஹி, அந்த கபரிலே அவருக்கு வெளிச்சத்தை கொடுக்கப்படும். மங்களா பார்த்தார் இல்ல, அந்த இருள் இருக்குல்ல, அந்த இருளெல்லாம், அந்த மங்களெல்லாம் போக்கப்பட்டு அவருக்கு வெளிச்சம் கொடுக்கப்படும். சும்மா யுகாலு லஹு நம், பின்பு சொல்லுவாங்க, நீங்க தூங்குங்க, கபர்ல நீங்க படுத்து நிம்மதியா தூங்குங்க, எந்த கவலையும் வேண்டாம் உங்களுக்கு, நீங்க இங்க படுத்து நிம்மதியா தூங்குங்க என்று சொல்லி அந்த மையத்துக்கு சொல்லப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சி நீண்ட ஹதீஸ், பெரிய ஹதீஸ், அது நான் சுருக்கத்தை மட்டுமே சொல்லி இருக்கிறேன். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மன்னரையை வெளிச்சமுள்ள மன்னரையாக, விசாலமான மன்னரையாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய துஆவை பெற்றுக்கொண்ட மன்னரையாக அல்லாஹ்
அல்லாஹ் நமக்கு ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.